ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா. இப்போ நம்ம மூச்சு இந்த நியூஸ் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூல் எண்டிங்கை தாண்டா காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல் அழகாக ஈவினிங் டைம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளேருந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு பர்சன் நம்ம டீம் அழகாக அவருடைய பேக் பேக்கை பிடிச்சிட்டு அழகாக க்யூட்டாக ஒரு பக்கமாக நடந்துகிட்ருக்காரு. ஆனால் அந்த வழி வீட்டுக்கு போகிற வழி கிடையாது. அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்க வாட்ச்மேன் கேட்குறாரு நம்ம டேவை பார்த்து, என்ன டே இன்றைக்குமா? என்றைக்குமே நான் பண்ணுவேன். சரி, போகிறப்ப பார்த்துப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து பத்திரமா அனுப்பி வைக்க நம்ம டேவும் அழகாக பேகை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் டேவுடைய ஸ்கூல்லேருந்து அவர் போகிற இடத்துக்கு. அதாவது நம்ம டே எங்கே போயிட்டுருக்காருன்னா காலேஜ்க்கு, அவருக்கு பிடிச்ச பர்சனுடைய காலேஜ்க்கு, அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் நம்ம டேவை விடவும் 6 வயசு பெரிய பையன். நம்ம டெய்லி ஸ்கூல்லேருந்து காலேஜ்க்கு நடந்து போவார் நம்ம ஜங்குக்கை பார்க்க. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு கரெக்டாக காலேஜ் முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்க அந்த காலேஜ் வாட்ச்மேன் நம்ம டேவை பார்த்து, பரவாயில்லையே டைமிங்க்கு வந்துட்டேன், அது எப்படி வராமல் இருப்பேன்? உட்கார, கால் வலிக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அங்கே உள்ள ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கா. ஒரு 10 மினிட்ஸில் உள்ளே வந்து ஒரு பர்சன் வராரு. கூடவே அவருடைய ஃப்ரெண்டோடையே வராரு. இப்போது உள்ளேருந்து வர பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கும் இவங்கேயும் சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம டே இந்த சைடில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தவர் ஜங்குக்கை பார்த்தது எழுந்திரிச்சு நிற்க அந்த வாட்ச்மேன் வந்துட்டானா? சரி நான் கிளம்புறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டாக நம்ம வாட்ச்மேனுக்கு வந்து டாட்டா சொல்லிட்டு அழகாக நம்ம ஜங்குக்கு நோக்கி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க நம்ம ஜங்குக்கு தூரத்துலேருந்து அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல சாட்சிவாய் நின்றுறாரு. இப்போது அழகாக இவங்கியும் நம்ம ஜங்குக்குமா சேர்ந்து டேக்கிட்டு நடந்து வர இப்போ நம்ம யூங்கி தான் டே உனக்கு ஸ்கூல் அந்த பக்கம் தானே, இவன் எப்படியும் ஸ்கூலுக்கு தான் வருவான், நீ அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு காலேஜ் வரைக்கும் நடந்து வர? காலேஜ் இங்கே தானே இருக்குது, கிட்ட தானே இருக்குது, ஜங்குக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே நான் இங்கேருந்து அங்கே வந்துடுவேன், அங்கே சும்மா உட்காருவேன் தனியாக, எனக்கு அது பிடிக்காது, இதே இங்கேன்னா ஜங்கு கிட்டே இருப்பான்ற ஒரு தைரியம்டா. ஜங்குக்கு இவன் உனக்கு என்ன தான் பண்ணான்னு தெரில. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜிமின்னு ஒரு உயிரினம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஜிமினா? அது யார்? பக்கத்து வீட்டில் இருக்க பையன் பேர் கூட உங்களுக்கு தெரியல. ஆனால் ஜங்குக்கு என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். நானும் அவன் பக்கத்து வீட்டு பையன்தான், ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஏன் தெரியல? அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஜங்குக்கு மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதுதான் அக்கறை. உங்களுக்கும் ஜங்குக்கும் இருக்க வித்தியாசம். வா ஜங்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக நம்ம ஜங்கு கையை பிடிச்சி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போக நம்ம ஜங்குக்கு தான் பின்னாடி இவங்க திரும்பி வாய்டா, அவங்ககிட்ட வாய் கொடுக்காதன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அழகாக நம்ம இவங்கிக்கு டாட்டா சொல்லிவிட நம்ம இவங்கையும் மண்டே செஞ்சுட்டு நிற்கிறாரு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் அந்த ரோட் சைடில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு. இவங்க டெய்லியும் வீட்டுக்கு நடந்து தான் போவாங்க, காலைல வரும்போது நடந்து தான் வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய டைம் அது. அழகாக நடந்து போகிறது நடந்து வரதுலாம் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றனால நம்ம டேக்கு நடக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலே நம்ம ஜங்குக்கும் சேர்ந்து நடந்து தான் போவார் நம்ம டே கூட. இப்போ அப்படி போகிற வழியில் நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கு உனக்கு எக்ஸாம் வருதா? ஆமாம். உனக்கு? எனக்கும் வருது. நான் நெக்ஸ்ட் இயர் ஹையர் செகண்டரி சேஞ்ச் ஆகிடுவேன். நீ? சூப்பரு. நீ நெக்ஸ்ட் இயர் எப்படி போவ? நெக்ஸ்ட் இயர் நான் வேலைக்கு போவேன். வேலைக்கா? காலேஜ் முடிக்க போறியா நீ? ஆமாம். இப்போ தானே நீ ஜாயின் பண்ண? எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகுது பாரு, நீயும் ஹையர் செகண்டரி போக போகிற. ஜங்கு, வேலை இங்கே தானே பார்ப்ப? தெரியல டே, வேக்கன்சி எங்கே இருக்கோ அங்கே போவேன். அப்போனா நீயும் வரியா? ஸ்கூலு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியாது ஹையர் செகண்டரியில். ஏன்?
வேண்டாம், நீ அம்மா கூட இரு, எனக்கு எங்கே வேலை கிடைக்குதோ நாங்கள் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஆனால் சங்குக், நீ எப்போவுமே என் கூட இருப்பேன்னு தானே ப்ராமிஸ் பண்ணேன். ஆமாம், நான் எங்கே போக போகிறேன், வேலைக்கு தானே போக போகிறேன். சரி, இவங்க ஏன் அப்படி திட்டினேன்? நான் எங்கே திட்டினேன்? அவன் தான் கேர்லெஸ்ஸாக பேசினா. நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது கூட தெரியல அவனுக்கு, அதனால தான் அப்படி கேட்டேன். இனிமேட்டு இந்த மாதிரி வாயாடாத. முன்ன எதுனா சொன்னால் நான் வாயாடுவேன். சரிடா, வா வீட்டுக்கு போகலாமா? போயிட்டு தானே இருக்கோம், வா போகலாம். நீயும் ஃபாஸ்ட்டாக நடக்கிற, பொறுமையாக நடா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ சங்குக்கு 2 பேருமா சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அதுவும் போகிறப்ப நம்ம டீ வேறு அப்பப்போ சங்குக்கை பிடிச்சி அடிக்க, நம்ம சங்குக்கு கொஞ்சம் தூரம் நம்ம டீவை பிடிச்சி இப்படி துரத்திக்கிட்டு போயிட்டு அவர் மண்டையில் கொட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நம்ம டீ அந்த ரேஞ்சில் இல்லை. நம்ம ஜங்குக்கு எல்லாமே அவருக்கு. ஏன்னா அவர் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதுலேருந்தே அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கார் நம்ம ஜங்குக்கு. நம்ம டேவுடைய அம்மா வீட்டில் இல்லாதப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம டேவை பார்த்துப்பாரு. ஸோ அப்போதுலேருந்து நம்ம டேவுடைய மனசில் அதிகமாக பதிஞ்ச ஒரு முகம் நம்ம ஜங்குக்குடையது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஜங்குக் தான். அம்மா அடித்தாலும் ஜங்குக், திட்டினாலும் ஜங்குக், சந்தோஷமாக எதனாவது நடந்தாலும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஜங்குக் ஜங்குக்னு சொல்லிட்டு அவருடைய லைஃபே ஜங்குக் கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு அவர் இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது எப்படின்னா, இந்த குழந்தைங்க பேச்சு வாக்கில் சொல்லுவாங்கள்ல, நான் வளர்ந்தப்பறம் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டேவுடைய வாயிலிருந்து நான் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வர அளவுக்கு நம்ம டேவுடைய மனசில் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருப்பார். பட் எல்லோரும் இவன் சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம டேவை அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம டே அதில் சீரியஸாக இருக்காருன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் இப்போ கூட நம்ம டே நீ வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வேலைக்கு போவார் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி ஆகிருக்கும். பட் நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்கிப் பண்ணி டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு போக இப்போ அப்படியே நம்ம டே தான் நேராக அவருடைய வீட்டுக்கு போகிறாரு, நம்ம ஜங்குக் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி இரு, நான் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன், எனக்கு சொல்லித்தரணும், நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு உள்ளே போவிட நம்ம டேவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு பேகை ஒரு பக்கம் விசிறி அடிக்க அவங்க அம்மா கிச்சனில் நின்றுட்டு இருந்தவங்க ஹாலுக்கு ஓடி வராங்க சவுண்டு கேட்டு. நம்ம டேவை பார்த்து, டே ஏன்டா அப்படி ஓடுறேன், ஜங்குக்கு எனக்காக வெயிட் பண்ணுமா, நான் போகணும். எங்கே போகிறீங்க 2 பேரும்? எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, ஜங்குக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். நான் பாய், நான் குளிக்கிறேன். குளிடா. இல்லை, நான் கை கால் முடிக்க வீட்டை போகிறேன். மூத்த போய் குளிடா போடா, ஜங்குக்கிட்ட சொல்கிறேன். சரி நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே திரும்பியும் மேலே ஓடி போகிறாரு. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு திரும்பியும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பியும் கீழே வந்து பேக் எடுத்துகிட்டு குடுன்னு ஓட இப்போ தான் நம்ம ஜங்குக்கு மேலே போயிட்டு அவருடைய கோட்டெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார் இல்லையா, அந்த கோட் எல்லாத்தையும் அழகாக கழட்டி பேகை அந்த சேர் மேலே மாட்டிட்டு பேகை வச்சுட்டு ஃபோன் எடுத்து சார்ஜர் போட்டுட்டு திரும்புவார். பின்னாடி நம்மகிட்டே பேக்கோடு நிற்பார். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் ஜங்கு, என்ன நினச்சிட்ருக்க, எல்லாம் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு, நீனா சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. நீ இங்கேயா இருக்க போகிறா? சரி உட்காந்து படிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போக நம்ம டே இன்னைக்கு கரெக்ட் டைமிங்க்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்டோடய மைண்டில் ஓடுது. அழகாக பெட்டு மேலே உட்காந்துட்டு புக்கை புரட்டிகிட்ருக்காரு. அவரும் டைமை பார்க்குறாரு, புக்கை பார்க்குறாரு. இன்னும் இவன் உள்ளே என்ன பூசை பண்ணிகிட்ருக்கான் நான் குளிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி இப்படி தான் இவனை கூப்பிட்டு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஜங்கு என்ன பண்ணுற? பாத்ரூமில் தோசையா சுடுவாங்க, வரேன்டா. எனக்கு டவுட்டு, சீக்கிரம் வா, மற்றது படி வரேன், எனக்கு இதை படித்தாதான் மற்றது புரியும். ஷோ சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, இடுப்பில் டவலையும் கட்டிட்டு அவர் குளித்து முடிச்சுட்டாரு ஆல்மோஸ்ட். ஸோ அப்படியே தலையை அப்படியே தவட்டிக்கிட்டே நம்ம டே கிட்ட வந்து மேலே ஷர்ட் போடல டே கிட்ட வந்து என்ன டவுட்டு? அது அது வந்து எல்லாத்த என்னடா டவுட்டுன்னு கத்துன நான் பாத்ரூமில் இருக்கும்போது, நீ இப்படி அரையும் குறையுமா வந்து நிற்கிற? உனக்கு டவுட்டை கிளியர் பண்ணுமா வேணாமா?
நீ நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டே வா, நான் அப்புறம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படி சொல்ல இப்போது நம்ம ஜங்குக்கு நம்ம டே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இங்கே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கபோர்ட்லேருந்து ஒரு டிஷர்ட் எடுத்து மேலே போட்டு கபோர்ட்லேருந்து ட்ரௌசர் எடுத்து அப்படியே உதறாரு போடுற மாதிரி. இப்போ நம்ம டீ தான் ஏய் என்ன என்ன அதையும் இங்கே வா போட போகிற, பாத்ரூம்க்கு தாண்டா போகிறேன். ஓ ஓ சரி சரி, ஏன்டா உனக்கு ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அனுப்பி வைக்க நம்ம ஜங்குக்கு நம்ம டைம் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஃபுல்லாக ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம டே கிட்ட வந்து உட்கார வேறு டவுட்டு இல்லை ஜங்குக்கு நானே சால்வ் பண்ணிட்டேன். டப்பாவி சரி உனக்கு எதுவும் படிக்கிறதுக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லை, நீ படி, நான் நீ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து நம்ம ஜங்குக்கு வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டீ கிட்ட பேசவும் இல்லை, அவரும் படிக்கவே இல்லை. நம்ம டீ கேட்கும்போது மட்டும் திரும்பி திரும்பி பதில் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம டேவை கவனிக்காமல் இருக்கிறது நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கா. சோகமாக உட்காந்துட்டு இருந்த நம்ம டீ பேகெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் ஏய் என்ன படிச்சியா? அப்புறம் ஏன் போகிற, படி. வேணாம் சொல்லு என்னாச்சு, படி, உட்காந்து வா சொல்லி தரவா? வேணாம் போ. ஏன்டா ஏன் கோச்சிட்டு போகிறா? ஆமாம் உனக்கு கிளாஸ் எடுக்க வந்த டீச்சரு உனக்கு கிளாஸ் எடுக்காமல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா உனக்கு அடுத்த கிளாஸில் உட்கார தோணுமா? அவன் அப்படி இருந்தால் நாங்கள் ஏன்டா உட்கார மாட்டோம், அப்போ தான் கிளாஸ்லேயே உட்காருவோம். என்னது? இல்லட்டே உட்கார பிடிக்காது தான். அப்புறம் இப்படி என் முன்னாடி உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கா, என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறா, எனக்கு எப்படி படிக்க தோணும்? ஓ நான் நாளைக்கு ஃபெயிலே ஆகிக்கிறேன் டெஸ்ட்டில். டே உட்காரு, இப்போ மட்டும் டேன்னு சொல்லு. சரி நான் ஃபோனை வச்சுட்டேன் போதுமா? ஃபோனை கூட நான் பேக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கிட்டேருந்து ஃபோனை வாங்க நம்ம ஜங்குக்கும் ஃபோனை கொடுத்துட்றாரு. நம்மகிட்டே அவருடைய பேக்குள்ளே வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு கொட்டி கொட்டி சொல்லித்தராரு. நம்ம டேவும் அழகாக படிக்கிறாரு. கடைசியில் படித்து முடிச்சுட்டு தலையை தடவிக்கிட்டே வலிக்குது, எதுக்கு தான் நான் படிக்க வந்தேனே தெரில, எத்தனை கொட்டு கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே தலையை தடங்கிட்டே கதவு பக்கத்தில் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ டக்குன்னு ஏய் டே என்ன உன் பேக்கில் என் ஃபோன் இருக்குது. என் பேக்கில் யாருக்கு? ஆமாம் கொடு, தரமாட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிக்க. பட் நம்ம ஜங்கு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து நம்ம டேவோடைய பேக்கை பிடிச்சி அப்படியே திரும்பி ரூம்குள்ளே இழுத்து போட்டு பெட்டில் தள்ளி போட்டு அந்த பிள்ளைய அப்படியே கவுத்தி படுத்துட்டு பேக்லேருந்து கையை விட்டு நோண்டிகிட்ருக்காரு. ஃபோன் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. நம்ம ஜங்குக்குடைய கைக்கு ஃபோனும் கிடச்சிது. பட் அந்த ஸ்பாட் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை இழுத்து அந்த பெட்டில் கவுத்து போடவும் நம்ம டேக்கு செம்ம ஷையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை. இந்த அளவுக்கு க்ளோஸாக நம்ம டேவை பிடிச்சி இழுத்து அந்த பெட் மேலே தூக்கி போட்டு அவருக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆனது கிடையாது. நம்ம ஜங்குக்கு இப்படி பெட்டில் போட்டு பின் பண்ணுற அளவுக்கு ஆனதில்லை. ஸோ நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாகிட இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து நின்றுட்டுருக்கா. நம்ம டே அப்படியே பெட்லேருந்து எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு பேகை ஒழுங்காக மாட்டுறாரு. தலையெல்லாம் களைஞ்சி போயிடுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் விட்டுருந்தா ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்படா நீ. சாரி, அந்த அப்பாவி மூஞ்ச எங்கே தான் வேலை கொடுத்து வாங்கினியா, முடியலாம் பாரு கலைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அழகாக நம்ம டேயோடைய ஹேரெல்லாம் அப்படியே கீழே அப்படியே இது பண்ணி விட்டுறா. சரி போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுட. இப்போ உடனே நம்ம டே அந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குது? ஃபோனில் ஒன்றும் இல்லை, நீ அதை யாருக்காவது பேசுவியா? பேசுவேனே. யார்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ காலேஜில் மீட் பண்ணுறல, அப்புறம் ஏன் திரும்ப ஃபோனில் பேசுகிற? அது எதுனா இம்பார்ட்டண்ட்டாக காமெடியாக எதுனா பேசிகிட்ருப்போம். பொண்ணுங்க கிட்ட பேசுவியா? கிளாஸில் உள்ள பொண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டலாம் பேசாத.
ஏன் பேசக்கூடாது டி? அது அவங்களாம் பேட் கேர்ள்ஸு. நீ எப்போ பார்த்த? டிவிலலாம் வருவாங்க பாரு பேட் கேர்ள்ஸ். அவங்க எல்லோரும் அந்த மாதிரி பேட் கேர்ள்ஸாக இருக்க மாட்டாங்க. போ, உங்கள் அம்மா கூட உட்காந்து சீரீஸ் பார்த்து பார்த்து. அப்படிலாம் இல்லையே. சரி போ. நானும் ஒரு நாள் ஃபோன் வாங்குவேன், அப்போ நானும் எல்லாருக்கூடயும் உட்காந்து பேசுவேன். பேசாதானே கடுப்பாகிறானோ பாரு. எனக்கு தான் கடுப்பாகுது படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேட்டா அழகாக அப்படியே இறங்கி அவருடைய வீட்டுக்கு போயிட, அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க அம்மா, என்னடா படிச்சிட்டியா? மண்டை வலிக்குது. அந்தளவுக்கு படித்தா? அவன் கொட்டிட்டாம்மா. இதுக்கு தான் எனக்கு டியூஷன் ஃபீஸே எவ்வளோ மிஞ்சிருக்கு ஜங்குக்கு இருக்கனால. உங்களுக்கும் உங்கள் கவலை. சரி, என்ன படித்தேன்? நாளைக்கு டெஸ்ட்டு, அது படித்தேன். சரி, நீயே எப்படி சிடுன்னு இருக்கா? இந்த ஜங்குக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காம்மா. வயசு பையன் ஃபோன் நோண்டாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்ருப்பான். கேர்ள் ஃப்ரெண்டா? அவன் காலேஜ் படிக்கிறான்டா. அவனுக்கு கண்டிப்பாக யாராவது கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இருப்பாங்க. ஏன் காலேஜ் படித்தா கண்டிப்பாக இருக்கணுமா? அப்படி இல்லை, யாராவது அப்ரோச் பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பான். இல்லைனா இவன் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இவன் ப்ரப்போஸ் பண்ணுவானா? ஜங்குக்கெலாம் அப்படி பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். ஓ சரி சரி, போயிட்டு பேகை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வா போ. எனக்கு பசிக்கலை. ஏன்? நான் ஜங்குக் வீட்லேயே சாப்பிட்டுட்டேன். ஓ அப்படியா, சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா மேலே ரூம் காமிச்சிட, டேவுடைய அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. பட் நம்ம டே வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே தான் இருக்கார். ஏன்னா அவங்க அம்மா சொன்ன விஷயம், நம்ம ஜங்குக்கு வந்து மேபி கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கார். டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, ஈவன் வீக் ஆகிடுது, 1 வீக் ஆகிடுது. நம்மகிட்ட இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருந்திருப்பார், அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்து. இப்போ அந்த வீக்கும் ஸ்கிப் ஆகிடுது. இந்த வீக் வந்து நம்ம ஜங்குக்குடைய எக்ஸாம் டைம். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிஸி ஆகிடுவார். நம்மகிட்டே வந்து ஜங்குக்கிட்ட பேச போகிறோன்னு நினச்சாலும் அந்தளவுக்கு மூஞ்சி கொடுத்து பேசாமல் ஸ்டடீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு டேவை வந்து பேசணுன்னா என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி மட்டும் வச்சுக்க, நம்ம டேக்கு அது இன்னமும் ஹர்ட் ஆகிடுது. இப்போ கரெக்டாக ஒரு நாள் எக்ஸாம் லாஸ்ட் டே நம்ம ஜங்குக் எக்ஸாம் முடிஞ்சுட்டு டேவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடு. பட் அந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்கும்போது தான் நம்ம ஜங்குக்கே தெரிய வரும் டே வந்து ஸ்கூலுக்கே வரல அப்படின்றது. நம்ம ஜங்குக் கூட தான் எப்போவுமே ஸ்கூல் வருவார். பட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஜங்குக் காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். டே காலையிலையும் சீக்கிரமாக தான் இது தனியாக தான் வருவார். அதுவும் இல்லாமல் போகிறப்பையும் தனியாக தான் போவார். அதனால நம்ம ஜங்குக்கு வந்து தெரிஞ்சிருக்காது வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாட்ச்மேன் சொல்லி தான் தெரியும். ஸோ வேகமாக வீட்டுக்கு போகிறாரு நம்ம ஜங்குக்கு. அந்த 1 வீக் அவர் பண்ண எல்லாமே அவருக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ரியலைஸ் ஆகுது. ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. எக்ஸாமை இது பண்ணிவிட்டு நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி ஹாஷாக இது பண்ணிட்டோம் போல், அதனால தான் கோச்சிக்கிட்டு இருக்கானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டே போக நேராக நம்ம டேவோடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு உள்ளே போனதும், ஜங்குக் வாடா, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்துட்ட? இல்லாண்டி தேவை பார்க்கணும். அவன் தூங்கிட்டுருக்கானா? மணி என்னாவது தூங்கிட்டுருக்கான்னு சொல்கிறீங்க? அவன் காலிலேருந்தே தூங்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஃபீவர் அவனுக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஓ, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலவா? நேற்றும் போகல, இன்றைக்கும் போகல. உனக்கு தெரியாதா? இல்லாண்டி நான் கொஞ்சம் எக்ஸாமில் பிஸியானனால டேவை கவனிக்க முடியல. அவன் கோச்சிக்கிட்டான்னு பயந்துட்டு தான் ஓடி வந்தேன். இல்லை, அவன் கோச்சிக்கலாம் இல்லை, அவனுக்கு ஃபீவர். இரு, எக்ஸாமா? இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனியா? ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 டேஸில் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பிக்கலாம். ஓ அப்படியா? சரி, நான் அங்கிள்கிட்ட சொல்லட்டுமா வேலை எதுனா பார்க்குறதுக்கு? ஓகே ஆண்டி. உனக்கு இங்கே இருக்கணுமா அப்ராடா? எங்கேனாலும் ஓகே தான்.
சரிடா, நான் அங்கிள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து டேவை பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டே வந்து மேலே ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக் காலேஜுக்கே போகல, நம்ம டேவும் ஸ்கூலுக்கு போகல. அவருக்கு உடம்பு சரியில்லைன்றனால வீட்டில் தான் இருக்கார். இப்போது நம்ம டே தான் காலையில் ஏஞ்சி தலையை சொரிஞ்சுக்கிட்டே அவங்க அம்மாக்கிட்ட நடந்து வந்துட்டுருக்க. நம்ம டேக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆக்சுவலி அது நல்ல பழக்கம்னு சொல்லலாம். என்னன்னா, அவர் தூங்கி ஏஞ்சதும் கண்ணு கூட ஒழுங்கா திறக்க மாட்டார். அப்படியே நடந்து போயிட்டு கண்ணு முன்னாடி யார் வராங்களோ அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது. அதுவும் அந்த தூக்கம் கலையிற வரைக்கும் ஹக் பண்ணிக்கிறது நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி அது அந்த ஹக் அவருக்கு. ஸோ அப்படியே கண்ணை அரை தூக்கத்தில் வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கா. நேராக பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே மேலே இடிக்கிறாரு. அம்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பு சுற்றி கையை போட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம டேவை கட்டி பிடிச்சிட்ருக்க அந்த பர்சனும் நம்ம டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம ஜங்குக்கு. அவர் காலேஜுக்கு தான் போகல இல்லையா, ஸோ அதனால டேவை இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ நம்ம டேவுடைய அந்த ஒரு ஹேபிட் பற்றி நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனாலேயே நம்ம டே இறங்கி வரும்போது கரெக்டாக அவர் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருப்பார். நம்ம டேவும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க, என்ன இது அம்மாவுடைய உடம்பு பூ போல் இது இருக்குது, இது இதெல்லாம் மனக்கட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்கு ஆல்ரெடி ஃபீவரில் ஃபேஸெல்லாம் ரெட்டாக இருக்கும். இதில் இன்னமும் ரெட்டாக ஆரம்பிக்குது. இப்போ உடனே அவங்க அம்மா தான் கிச்சனில் கரண்டியை தூக்கிட்டு வராங்க. அட பாவி, என்னடா பண்ணிகிட்ருக்க? அம்மா நீங்கள் நினச்சிட்டேன். சரி போய் உட்காரு, சூப் எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி நான் கொடுக்குறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சூப் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீ கிட்ட போக, நம்ம டீ ஒரு மாதிரி சைடு ஐஸில் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உடம்பு வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? வேணாம். ஓகேவா நீ? சரி என்ன அதை குடி. எனக்கு பசிக்கல. குடி. உனக்கு பசிக்கிறதுக்கு இல்லை, இது உனக்கு க்யூர் ஆகணும் தான். குடி. வேணாம், இது சாப்பாடு இல்லைடா, சூப்பு. குடி கூட. ஆத்துறேன், நானே ஊட்டி விட்றேன். வேணாம் போ. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வேணாம். என் மேலே கோவமாக இருக்கியா? எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு. எக்ஸாம் டைம்னால தான் நான் உன்னை கண்டுக்காமல் இருந்தேன். ஐம் ஸோ சாரி. போதுமா? எனக்கு தெரியும் உனக்கு எக்ஸாம்னு. அப்புறம் ஏன் கோவமாக இருக்க? அம்மா ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு. அப்படியா? இதுதான் உனக்கு பிரச்சனையா? அப்படியா? எனக்கு யாரும் இல்லை, போதுமா? நீ லவ் பண்ணலையா? ஏய் என்ன, ஸ்கூல் படிக்கிற பையனே உனக்கு சொல்லு ஜங்கு. இல்லை, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை பாய் ஃப்ரெண்டும் இல்லைல்ல? இல்லை. நீ எவ்வளோ நாள் எப்படி இருப்ப? புரியல. யாரையும் லவ் பண்ணாமல் எவ்வளோ நாள் இருப்ப? நான் யாரையும் போய் லவ் பண்ண போகிறது கிடையாது வாண்டடா. அப்படி யாரையாவது பார்க்கும்போது பிடிச்சதுன்னா, எனக்கு தோணுச்சுன்னா லவ் பண்ணுவேன். அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அப்படின்லாம் ஜங்கு, நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க இந்த வேர்ல்டு ரொம்பவும் ஒரு மிருகத்தனமானது, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, நம்ம தான் சேஃபாக இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்துருக்கல்ல. ஆமாம். நீ அப்புறம் யாரையாவது நம்பி அவங்க உன்னை கைவிட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? உன்னை நம்புகிற பர்சனை நீ லவ் பண்ணாதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அது நீ யாரையும் நம்பாத. சரி, நான் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். என்ன நம்பு? அம்மாவை நம்பு. உன் அம்மா நம்பு. உன் ஃப்ரெண்டு யோங்கி, அவனை 50% நம்பு. ஏன் அவன் 50%? ஏன்னா அவனும் பேட் பாய். பேட் பாயா? ஏன்?
அவன் என் ஃப்ரெண்டு இருக்கிறது கூட தெரியாமல் பேந்த மாதிரி இருப்பான். உன் ஃப்ரெண்டு எங்கடா இருக்கான்? அவன் வீட்டு பக்கத்தில். இவன் எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா முறைப்பானா, சிரிக்க கூட மாட்டானா. சும்மாவாவது போயிருக்கலாம்ல. அவன் ஜிமின் எப்போவுமே பயந்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுவான் அவனுக்கு பேய் பிடிச்சிட்டு போகிறான்னு. ஐயோ சரி இந்தா இதை குடி. ப்ராமிஸ் பண்ணு ஜங்கு. ஐ ப்ராமிஸ் யூ. கூட ஆத்தர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஊட்டி விட நம்மகிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. எப்படியும் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே, அந்த சூப் குடிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஜங்குக்கிட்ட அது பண்ணாத இது பண்ணாத, இது பண்ணால் கஷ்டம், அது பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வளரி அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து இவன் சூப்பை குடித்தா போதும்னு எல்லாத்துக்கும் மண்டையாட்டி எப்படியோ குடிக்க வச்சிடுறாரு நம்ம டேவை. நம்ம டேவும் அழகாக எல்லா சூப்பையும் குடிச்சு முடிச்சுட்டு அந்த பவுலை அப்படியே கொண்டு போய் கிச்சனில் வைக்கலான்னு போக கரெக்டாக கிச்சன்லேருந்து அவங்க அம்மா, ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? நான் நேற்று டேவுடைய அப்பா கிட்ட பேசினேன் உன்னை பற்றி. அவர் வேக்கன்சி இருக்குன்னு சொன்னார். அப்படியா? எங்கே? ஆனால் தூரம். எங்கன்னு சொல்லுங்க ஆண்டி. யூஎஸ்டா? யூஎஸ்ஸா? ஆமாம், சேலரிலாம் நல்ல சேலரி, பெரிய கம்பெனி தான். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வேலை கிடைக்காது. பட் இவருடைய பிரான்ச் அப்படின்றனால விசாரித்து பார்த்தாரு, ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ போனேன்னா உனக்கு உடனே ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. சம்பளம் அடுத்தது நீ போனதுலேருந்து உனக்கு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பட் தூரம் ஜங்குக். இட்ஸ் ஓகே ஆண்டி, ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்க நம்ம டேக் இது காதில் விழுது. கிச்சன்லேருந்து கத்தின்னு வராரு. யார்? எங்கே போகிற? எதுக்கு போகிற? அதெல்லாம் போகக்கூடாது. நீ எங்கே போகிற? யூஎஸ்க்கு போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக கத்திக்கிட்டே வராரு. வரல தடிக்க வேற விடுறாரு. பட் ஏஞ்சி உட்காந்துட்டு எதுக்காக போகிற அவ்வளோ தூரம்? வேலைக்கு போகிறேன், புரியுதா? ஜங்குக், இங்கே எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்காதா? அந்த பில்டிங்லலாம் நான் போய் வேலை தேடினேன்னா என்னை துடைக்க தான் விடுவாங்க, புரியுதா? நான் உட்காந்து சிஸ்டமில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. என்ன? இங்கே பாரு, நீ இப்போ ஸ்கூல் படிச்சிட்ருக்க, நீ காலேஜ் படிக்க பார்த்தியா? செகண்ட் இயர் இல்லைன்னா செகண்ட் இயர் முடிக்கிற டைம் நான் கரெக்டாக வந்துடுவேன். ஓகே? அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஜங்கு. நான் இப்போ தான் ஹையர் செகண்டரி என்டர் ஆக போகிறேன். அதில் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். காலேஜ்லேயும் போயிட்டு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 4 இயர்ஸ் உன்னை பார்க்காம எப்படிலாம் இருக்கிறது? நீ பார்க்காம இருப்பியா? நானும் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். உன்னை ஒரு நாள் பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன் ஜங்குக் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேலைன்னு வரப்போ நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இதை நான் இப்போது உனக்கு சொல்லித்தரது. ஓகே? நீ எனக்காக வெயிட் பண்ண, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். 2 பேரும் காலேஜ் நீ முடிக்கிறப்போ நான் வேலையில் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு இங்கே வந்துடுவேன். 2 பேரும் சேர்ந்து இதேமாரி ஜாலியாக உட்காந்து பேசி ஃபன் பண்ணி இருக்கலாம். ஓகே? எனக்காக வெயிட் பண்ணுவியா ஜங்குக்? கண்டிப்பாக. உன் கூட பேசாமல் விளையாடாமல் நான் யார் கூட பேச போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்ருக்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் கரண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேவுடைய தலையிலே அப்படியே லைட்டாக அப்படியே தட்டிட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்க? வெயிட் பண்ணுவியா, அதை பண்ணுவியா, இதை பண்ணுவேன், அவன் வாழ்க்கையை வாழ தேவையில்ல, எப்போ பார்த்தாலும் உன்னையே பிடிச்சிட்டு சுற்றணுமா? ஆமாம், நீ சும்மா யாருமா? ஜங்குக் எனக்கு மட்டும்தான் பேசுவான், உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ சொல்லு ஜங்குக். நான் வந்துடுவேன். ஓகே? எவ்வளோ நாள் ஆகும்? 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் என் பேச்சே கேட்க மாட்டேன். இங்கே பாரு, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. ஓகே? நான் என்ன இப்போவே கிளம்ப போகிறேன். ஜங்குக் சொல்லுங்க ஆண்டி. நீ நாளானிக்கே கிளம்புனா உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும். அம்மா நீ வாயை மூட்டு இருக்கவே மாட்டியாம்மா, சும்மா இதெல்லாம் நோண்டினே இருக்க. அவனே இறங்கி வந்தாலும் நீ அவனை இறங்க விட மாட்டேன் போல. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பாவம் இல்லையா? டேய் ஏன்டா இப்படி கத்துற?
ஜங்குக்கு எனக்கு தெரியாது, நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக நம்ம டே இங்கே அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை லைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இங்கே பாரு டே, எனக்கு புரியுது நீ என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறேன்ட்டு. நான் இன்னும் வேலைக்கு கேட்க கூட இல்லை, நீ அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுற? ஆ சரி, இங்கே பாரு, நம்மளுக்குள்ள ஒரு டீலிங்ஸ் வச்சுக்கலாம், ஓகே? இங்கே பாரு, கணத்தோட என்ன, நான் உனக்காக மட்டுமே கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன், ஓகே? நீ அப்போ ரொம்பவும் பெரிய பையனாக இருப்ப என்ன மாதிரி. நிஜமாவா? நிஜமா. நீ அப்பையும் என்னை இந்த அளவுக்கு பார்த்துப்பியாச்சும்? கண்டிப்பாக. நான் வளர்ந்துட்டேன்னு என்னை விட்டுட்டேன்னா நீ என்னதான் வளர்ந்தாலும் எனக்கு நீ பேபி தான், ஓகே? உனக்கு நான் பேபியா? எப்போவுமே என்னுடைய பேபி. வெயிட் பண்ணுறியா? கஷ்டம்தான், பட் உனக்காக தாங்கிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்கிட்ட எப்படி சொல்ல, நம்ம ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு எப்படியோ அவனை காம் பண்ணிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, ஒரு 1 வீக் மாதிரி ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு ஜங்கு கூட இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜங்கு கூட இருக்கார். ஈவன் ஹையர் செகண்டரி கிளாஸ் போகும்போது கூட, புது கிளாஸ் தெரியாது இல்லையா, ஸோ வீட்டிலேருந்து யாராவது கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ஹையர் செகண்டரியில் விட்டுருவாங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு கிளாஸில் உட்காந்ததுக்கப்புறம் அழுது புலம்பி, நீ பார்த்து போ சரியா அப்படின்லாம் சொல்லி வீட்டுக்கு தான் போகிறாரு. அதுக்கே அப்படியே அழுது புலம்பிட்டுலாம் விட்டு இப்போது கடைசியாக ஒரு சண்டே டைம் நம்ம அழகாக நம்ம ஜிமின்கிட்ட பேசி விளையாடிட்டு வீட்டுக்கு வராரு. ஒரு 6 மணி போல் நம்ம ஜங்குக்கு கையில் லக்கேஜஸோடு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. டாக்ஸி வந்து நிற்கிது. நம்ம இதை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. நம்ம அந்த இடத்துல இல்லைன்றது கூட நம்ம ஜங்குக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. பட் டாக்ஸிக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி டக்குன்னு இறங்கிட்டு, அடி டேங்க, விளையாட போகிறான்டா, எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மா இங்கே இல்லை அப்படின்றத சொல்ல, பட் நம்ம ஜங்குக்கு வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. வந்து கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கிறத. நம்ம டேயோடைய கண்ணிலேருந்து கண்ணீராக போகுது. அப்படி அழுதுட்ருக்காரு. பட் நம்ம அந்த இடத்துல நிற்கவே இல்லை, கொடுக்கணும்னு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கிட்ட இல்லை, அப்படியே வந்த வழியிலே ரிவேஸ் ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஓடியும் போக முடியாது நம்ம டேவை பிடிக்கிறதுக்காக, ஏன்னா டாக்ஸி வெயிட் பண்ணுது, ஃப்ளைட் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மனசு கலக்கிட்டு, ஆண்டி நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள், அப்புறம் இருங்க நான் டேக்கிட்ட கொடுக்கணும்னு இதை எழுதினேன், இதை நீங்கள் அவன் வந்ததுக்கப்புறமேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அது வந்து நம்ம டேவுடைய அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த டாக்ஸியில் எழுதிட்டா டாக்ஸி அங்கேருந்து கிளம்புது. நம்ம ஓடினார் இல்லையா, அந்த ரூட் வழியாக தான் அந்த டாக்ஸி போகுது. நம்ம வந்து அங்கே ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் ஸ்டோன் பெஞ்சில் முட்டி போட்ட மாதிரி நீஸில் வந்து அப்படியே ஃபோர்ஹெட்டை வச்சுட்டு அப்படி அழுதுட்ருப்பார். நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும், ஐயோ பிள்ளை அழுறதை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேறு வழி இல்லை, ஃப்ளைட் லேட் ஆகிடும் இல்லையா, கல்லாக்கிட்டு போயிடுறாரு மனசை. அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அவருக்கே கண்ணு கலங்குது நம்ம அந்த நிலமையில பார்த்துது. இப்போது சரி வேலைன்னு வந்துச்சுன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எமோஷன்ஸை அப்படியே அடக்கி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. ஃப்ளைட்டு வந்தது நம்ம ஜங்குக்கு. ஃப்ளைட் ஏறிடுறாரு. ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். நம்ம பொறுமையாக அழுதுகிட்டு கண்ணெல்லாம் செவந்து வீங்கி போய் மூக்கெல்லாம் செவந்து போயிட்டு அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. கண்ணெல்லாம் துடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர பார்த்தா அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. நம்ம கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுகிறதுக்குன்னு வரும்போது நம்ம அப்படியே தள்ளி விட்டுட்டு, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஜங்குக்கு இங்கேயே வேலை பார்த்துருப்பான், நீங்கள் அவனுக்கு சொன்னால்தான் இங்கே வந்து போனான், போங்கம்மா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போயிடுறாருமா. நம்ம டேவுடைய அம்மாவுக்கும் எதுவுமே சொல்ல முடியல. பட் நம்ம டேவுடைய அம்மா வந்து நம்ம ஜங்குக்கு கொடுத்த அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அதை டேவுடைய ரூமில் டேபிள் மேலே ஒரு வெயிட் வச்சுருந்துருப்பாரு. இப்போ நம்ம தான் நேராக ரூமுக்கு போனது, பெட்டில் படுத்து அழுறாரு. கொஞ்சம் தூரம் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி ரொம்ப நேரம் அழுதா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா. சரி மூஞ்சி கழுவிட்டு வரலான்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு கபோர்டில் போயிட்டு டவல் எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த டேபிளில் இருக்க லெட்டரை வந்து கவனிப்பார். அதில் ஃப்ரம் யோர் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் நம்ம டேக்காக. ஸோ நம்ம
ஜங்குக்கோடைய பேரை பார்த்ததும் அந்த லெட்டர் எடுத்து படபடன்னு ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு போகிறாரு. பட் ஒரு நிமிஷம் அப்படியே மனசு திக்குது. என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிடல நீ அப்படின்ற மாதிரி மனசு திக்குது. பட் அவருக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் என்னதான் வெறுப்பு இருந்தாலும் ஜங்குக் கிட்ட அதை காட்டுறதுக்கு வராது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு நம்ம டே. அதில் வந்து நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை எந்த அளவுக்கு ஒரு அன்போடு இருக்கார் அப்படின்றத அதில் எழுதியிருப்பார். அதில் நம்ம ஜங்குக் தான் டேக்காக, டே குட்டி, நான் உன்னை விட்டு ரொம்பவும் தூரம் போகிறேன். ஆனால் எப்போவுமே உன் மனசில் இருப்பேன், ஓகேவா? அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணும்போதெல்லாம் தயவு செஞ்சு ஃபோனை வாங்கி பேசு. என்கிட்ட கோவமாக இருக்காத. எனக்கும் உன்னை பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் வேலைன்னு வரப்போ இதை பண்ணி தான் ஆகணும். நான் கொஞ்ச நாள் செட்டில் ஆகிட்டேன்னா 2 வருஷம் உன் கூட அடுத்து வந்து ஜாலியாக விளையாடுவேன்ல. நான் யாருக்கிட்டேயுமே உன்கிட்ட பழகின மாதிரி பழக மாட்டேன். எனக்கு அந்த பாண்டிங் வரவே வராது. நீ பயப்படாத. நான் உனக்காக வருவேன், ஓகேவா? உன்னை பார்க்கணுன்னே வருவேன். நீ அப்போ பெரிய பையனாக இருப்ப. எனக்கு உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு நீ மாறியிருப்ப. ரொம்பவும் அழகாக இருந்திருப்ப. ஏன் சொல்லப்போனால் அந்த டைம், நான் வர டைம், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ கூட என்னை விடவும் அதிகமாக பாசம் காட்டுறதுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே சுத்தமாக கன்ஃபார்மாக தெரியல. நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கியோ அதை விட பல மடங்கு நான் அன்பு வச்சுருக்கேன். ஏன்னா நீ சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிட்ட எல்லா விஷயமும், உன்னுடைய சிரிப்பு, உன்னுடைய அழுகை, உன்னுடைய சோகம், உன்னுடைய கோபம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தவன் நான். அப்போ எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும். நீ கோச்சிக்காமல் அம்மா அப்பா பேச்சு கேட்டு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு கிராஜுவேட் ஆகிட்டு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி எனக்காக வெயிட் பண்ண, நான் உனக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே யுவர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்காக லெட்டர் எழுதியிருக்க. நம்ம டேக் அதை படிக்கும் போதெல்லாம் கண்ணில் வந்து ஊற்றுது. அப்படி அழுறாரு நம்ம டே. ஜங்குக் விட்டு போனது அவருக்கு ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ அழுக வருது அவருக்கு. இப்போ அப்படியே அந்த லெட்டரை மடித்து பத்திரமா ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கிறாரு. ஆக்சுவலி அந்த பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸ்னால், நம்ம ஜங்குக் இது வரைக்கும் நம்ம டேக்கு வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப ஸ்பெஷலான மெமரபுளான திங்ஸ் அதில் அப்படியே பொத்தி வச்சுருப்பாரு நம்ம டே. அப்படி வச்சுருக்கிறது தான் இப்போ இந்த லெட்டரும் ஒன்று. அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு பத்திரமா வச்சுக்க. இப்போ அப்படியே அவர் மனசுக்குள்ளேயே அவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, ஜங்குக் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். எனக்காக நீ யார் வந்தாலும் சரி, அவங்க யாரையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். உனக்காக மட்டும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருடைய மனசுக்குள்ளே அவரே ஒரு ப்ராமிஸ் இது பண்ணிக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, இயர்ஸ் போகுது. நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம டே பேசவே மாட்டார். அவர் கால் பண்ணுறாருன்னு தெரிஞ்சாலே நம்ம டேக்கு ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும். ஏன்னா சொல்லாமல் போனது. நம்ம ஜங்குக்கு டே கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொன்னாலும் டே வந்து நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஓடிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அழுவார் உட்காந்து, ஜங்குக் கிட்ட பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்கூல் வந்து முடிச்சிட்டாரு நம்ம டே. ஃபுல்லாக கிராஜுவேட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணது அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் 2 இயர்ஸ் தான் ஜங்குக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். இன்னும் 2 இயர்ஸ், வெறும் 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணுறாரு. கையில் அவங்க அம்மா ஃபோன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேக்குன்னு ஒரு ஃபோன். நம்ம டேக்கு வந்து கையில் ஃபோன் வந்து அடுத்த செகண்ட் அவங்க அம்மாவோட ஃபோனை வாங்கிட்டு நம்ம டே அவருக்கு வாங்கி கொடுத்துருக்க ஃபோனில் ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்குடைய நம்பரை தான் சேவ் பண்ணுறாரு. டக்குன்னு சோஷியல் மீடியாவெலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்குடைய அக்கௌண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு அப்ராடில் வேலை செஞ்சிட்ருக்கவருக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, ஏதோ ஒரு நியூ ஐடி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி. அது யாருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக்கு தெரியல, அப்படியே விட்டுடுறாரு. இப்போது இந்த சைடில் நம்ம டேவை காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு நேம் வந்து ஃபஸ்ட்டு ஜங்குக்னு சேவ் பண்ணுறாரு. பட் அடுத்தது அதை எடிட் பண்ணி மை ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக க்யூட்டாக ஹார்ட்லாம் போட்டு சேவ் பண்ணி வைக்க அவங்க அம்மா அதை பார்த்துட்றாங்க. பட் நம்மகிட்டே அதை மறைக்கிற மாதிரி மறைச்சி வச்சிட்றாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம ஜிமினும் நம்ம டேவும் வந்து ஒரே காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலி லன்ச் டைம் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா லன்ச் டைமுன்னு வந்தாலே நம்ம ஜங்குக் நம்ம டேவை விட்டுட்டு போனதை வச்சு அழுவார். அடுத்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்துகிட்டு வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாரு நம்ம டே. ஸோ அந்த லெட்டரை காட்டி அழுவார். நான் ஜங்குக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன், அவனுக்காக லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவரை பற்றியே தான் மொத்தமாக பேசிகிட்ருக்கா. நம்ம ஜிமின்க்கு அது ஒரு பெரிய தலைவலியாக போயிடும். டேய் கொஞ்சமாவது டாப்பிக்கை மாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம ஜிமின் வந்து ட்ரைலாம் பண்ணியிருப்பார். வேறு எவனையாவது விட்டு நம்ம டேக்கிட்ட பேச விட்டு அந்த டாப்பிக்கை வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு. பட் ஜங்குக்குடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய மனசு அப்படியே ஆணி அடித்த மாதிரி அழகாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஜிமின்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதும் வேஸ்ட்டுடா, உனக்கு ஜங்குக்கு தான் ஜங்குக்கு நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மண்டையாடிட்டு இருப்பார் நம்ம ஜிமின். இப்போது இப்படியே டேஸ் போகுது, நாட்கள் போகுது, ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருது. இன்னும் ஒரே ஒரு இயர் தான். இந்த இயர் டியூரிங் ஜங்குக்கு வருவான் இல்லைன்னா எண்டிங்கில் ஜங்குக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பினஸ். அவனுடைய ஃபோனில் சேவ் ஆகிருக்க நம்பர்னால் நம்ம டே வந்து இப்போ தானே ஃபோன் வாங்கியிருக்காரு. ஸோ கிளாஸ்மேட்ஸ் நம்பர் இருக்கும், நம்ம டேவுடைய ப்ரொஃபஸர்ஸுடைய நம்பர் இருக்கும், அம்மாவுடைய நம்பர் இருக்கும், ஜங்குக்குடைய நம்பர் இருக்கும், ஜிமினுடைய நம்பர் இருக்கும், ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட் யூங்கியோட நம்பர் இருக்கும். இது தவிர வேறு யார் ஃபோன் நம்பரும் இருக்காது. நம்ம ஜிமின் ஃபோன் கேட்டால் கூட தயங்காமல் கொடுப்பாரு. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை, நீ நோண்டுறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது. நம்ம ஜங்குக்குடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்குடைய அம்மாட்ட இருந்து வாங்கி வச்சுருந்துருப்பார். வால்பேப்பரில் ஜங்குக்கு இது ஸ்க்ரீன் வால்பேப்பர், இது ஸ்க்ரீனு லாக் ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம ஜங்குக்குடைய வால்பேப்பர் தான். அப்படி வச்சு நம்ம ஜங்குக்கு ரசிச்சுட்டு இருப்பார் நம்ம டே. ஆனால் சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஆப்ஸ்லேயோ போயிட்டு ப்ரொஃபைலில் நம்ம ஜங்குக்கை வைக்கவே மாட்டார் நம்ம டே. இதை ஒரு தடவை நம்ம ஜிமின் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம டேக்கிட்ட, டே வால்பேப்பர் லாக் ஸ்க்ரீனில் ஜங்குக்கு, ஹோம் ஸ்க்ரீனில் ஜங்குக்கு, ப்ரொஃபைலே எதுவுமே வைக்கல நீ. அதில் நானும் ஜங்குக்கும் எடுக்கிற ஃபஸ்ட்டு பிக் தான் வைக்கணும்னு இருக்கேன், அதுக்காக எதுவுமே வைக்க மாட்டியா? ஜங்குக்கை வைக்க வேண்டியதானே, இல்லை ஓ ஃபோட்டோ வைக்க வேண்டியதானே? என் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஜங்குக் ஃபோட்டோ வச்சா யாராவது கண் வச்சுருவாங்க, அதனால தான். ஷப்பா முடியலடா, முடியல, எரியுதுடா, எரியுது. எங்கே எரியுது? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உன்னை அந்த ஜங்குக் பையன் பால் டப்பாவாக வளர்த்துச்சிட்டான். ஏய் இது பார், ஜங்குக்கை பற்றி எதனாவது பேசணும்னு நினச்சேன்னா வாயை பிடிச்சிட்டு ரெண்டாக கிழிச்சிருவேன் பார்த்துக்கோ. வாயை அடக்க, நான் மட்டும்தான் ஜங்குக்கை பற்றி பேசுவேன், நீ கேட்டால் போதும். அதையே நான் தான் கேட்கணும், நான் தான் இழிச்சுவா இல்லை? ஆமாம், மூடிட்டு வா. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினு நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து காலேஜ் டேஸை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு நாள் நம்ம டே தான் வீட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. அதுவும் ஈவினிங் டைம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க நம்ம டேவுடைய அம்மா கிச்சனில் இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் ரொம்பவும் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக எடுத்துகிட்டு வராங்க. ஏதோ நம்ம டீக்காக வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம டீ வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாரு, அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறத. இப்போ உடனே நம்ம டீ தான், அம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையே, ஒன்றும் இல்லையே. சீரியஸாவா? ஓ, ஏன் இன்றைக்கி சாப்பாடு ஃபுல்லாக ஸ்பெஷலாக இருக்கு? அப்பா கேட்டாருடா. ஓ சரி, சீக்கிரம் சாப்பிட்டு ரூமுக்கு போ. சரிங்கம்மா. ஜங்குக்கிட்ட பேசுனியா? எப்போ பார்த்தாலும் ஜங்குக்குன்னுவா, ஏன்டா அவனுக்கு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேன்? அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்? அவன் என்னை விட்டு போயிட்டான்ல. ஐயோ எப்போ சாமி, நீ இன்னமும் அதை விடலையாடா? அது எப்படி நான் விடுவேன்? அவன் எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டு ஸ்டார்ட் பண்ணாத. சாப்பிட்டு மேலே போ, ஓகே? மேலே போ. மேலேனா எங்கே மேலே? மொட்டை மாடியில் துணி காய போட்டுக்கிறேன், எடுத்துகிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு அப்படியே டக்குன்னு பிளேட் எடுத்துகிட்டு போ மேலே போ, போய்ட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும், மறந்துடாத, பனி விழுந்துட போகுது. சரிம்மா துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவை அனுப்பி வைக்க, நம்ம டேவும் மொட்டை மாடி டோரை அப்படியே கேஷுவலாக ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. பார்த்தா மொட்டை மாடி எட்ஜஸ்ஸு அந்த பில்லர்லாம் இருக்கும் இல்லையா, அதை சுற்றி ஃபுல்லாக பலூனாக கட்டியிருக்கு. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, துணி காய போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக பலூன் தொங்க விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அந்த மாடியோடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வராரு. அங்கே வந்து தான் மூளையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி டமால்னு வெடி. நம்ம
டேக் ஒன்றுமே போடல, ஒரு மாதிரி பயந்துடுறாரு. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க, என்ன இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பார்த்தா கூட்டத்தில் யூங்கி இருக்காரு. யூங்கியை பார்த்ததும், ஏய் என்னாச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு பர்த்டே கூட இல்லையே. இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லை, பட் ஹாப்பி டே. ஹாப்பி டேவா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா, ஹானஸ்ட்டாக பதில் சொல்லிட்டேன்னா, அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த விஷயத்தை மறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னது? உனக்கான முதல் கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான். உன் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்தின, ஹர்ட் பண்ண ஒரு இன்சிடெண்ட் இது. இவங்க உனக்கு தெரியும் இருந்தும் ஏன் கேட்குற? சொல்லுடா. ஜங்குக்கு என்னை விட்டு அப்ராட் போனது. கரெக்டாப்பா? என்ன ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நம்ம யூங்கி வந்து பின்னாடி திரும்பி திரும்பி ஆன்சர் கரெக்டான்னு கேட்க ஒரு வாய்ஸ் கேட்குது. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு வைட் ஐஸு. அவருக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, வாய்ஸை வச்சு, அந்த சிங்கிள் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்றாரு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. சுற்றிலும் அவ்வளோ பேர் நின்றுட்டுருந்தாங்க. நம்ம யூங்கியோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட நம்ம டேவை சுற்றி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் விலகி போக அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், கையில் பொக்கையோட, ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலோட அப்படி நின்றுட்டுருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. ஆக்சுவலி இது நம்ம டேக்கு ஒரு சர்ப்ரைஸு. அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, டியூரிங் செகண்ட் இயர் நான் வருவேன், இல்லைனா எண்டில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டியூரிங் செகண்ட் இயர் நம்ம டே காலேஜ் படிச்சுட்ருக்காரு. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து நின்று அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண, அவரும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்த்து தான் அவரும் ஸ்டன் ஆகிடுறாரு, நம்ம டேவும் ஸ்டன் ஆகிடுறாரு. ஏன்னா அப்ராட் போயிட்டு நம்ம ஜங்குக் டோட்டலாக ஆளே கொஞ்சம் அப்படியே மாறி இருக்காரு. நம்ம டேவும் நல்ல ஹைட்டாக வளர்ந்து ஒரு ஒரு அடல்ட் ஏஜ் பையனாக எப்படி இருப்பான் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கார் நம்ம டேவும். அவ்வளோ அழகாக நம்ம ஜங்குக் இது வரைக்கும் நம்ம டே வளர்ந்ததுக்கப்புறமேட்டு ஒரு வாட்டி கூட பார்த்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ஜங்குக் டேக்கிட்ட பேசினதில்லை, அங்கே போனதுலேருந்து ஃபோட்டோ பார்த்ததில்ல. ஸோ அந்த சின்ன வயசு முகம் தான் நம்ம ஜங்குக்கு இன்னமும், அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த முகம் தான் இன்னமும் கண்ணு முன்னாடி இருந்திருக்கும். பட் இப்போது அப்படியே எல்லோரும் விலகுனதும் இவங்க 2 பேருமே பிளாங்க் ஆகிடுறாங்க. அந்த ஐ கான்டாக்டில் 2 பேருமே பிளாங்க் ஆகிடுறாங்க. அவுட் ஆஃப் வேர்ல்டு, ஜோன் அவுட் ஆகிடுறாங்க 2 பேரும். இப்போ அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிக்கவும் 2 பேரும் அப்படியே அந்த இடத்த விட்டு அந்த ஜோன் அவுட்லேருந்து அப்படியே வெளியே வராங்க. நம்ம டே அந்த இடத்துல பேய் மாரி நின்றுட்டுருக்க, நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்த வேகத்துக்கு நம்ம டே கிட்ட அந்த பொக்கே கொடுக்க, நம்ம டே அந்த பொக்கையை கூட பார்க்கல, நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. இப்போது முன்னாடிலாம் வந்து ஜங்குக்கு அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும், இப்போ அப்படியே ஈக்குவலாக இருக்காங்க 2 பேருமே. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேரை கூட சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே அழுறதுக்கு அப்படியே போக, பட் நம்ம ஜங்குக் விடல. நம்ம டேவை அப்படியே கிட்ட எடுத்துட்டு ஆகிட்டா ஹக் பண்ணிவிட்டு, சரி 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 அழாத அழுதுடாத, என்ன அழ வச்சிடாத. எப்போ வந்த? நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் வந்தேன். அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நானே சொல்லியிருப்பேன், ஆனால் நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணல. என் நம்பர் உன்கிட்ட இருந்திருக்குன்னா ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. என்கிட்ட இருந்துச்சு, நான் தான் ஃபோன் பண்ணல. எப்போ வந்து என்னால் இதை நம்பவே முடியல. என்னால் நம்ப முடியலதான். என்ன உன்னால் நம்ப முடியல? என்ன கொஞ்ச நேரத்தில் என்னை பேனிக் அட்டாக்லாம் போவிட்டுருப்ப போல். ஏய், நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. அழகாக இருக்க தெரியுமா இப்போ நீ? இரு, நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும். என்ன கேளு. உனக்கு யாராவது பிடிக்குமா ஜங்கு? பிடிக்குமே. ஏய், பிடிக்கும்னா அந்த மாதிரி இல்லை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் வச்சுக்க மாட்டேன்னா அந்த மாதிரி. வந்ததும் இதான் கேட்பியா நீ? சொல்லு ஜங்கு. உங்ககிட்ட இன்னமும் அந்த பிடிவாதம் போல இல்லை. ஜாலி ஜாலி
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம இப்போ தான் ரொம்ப ஹைப் ஆகி சந்தோஷத்தில் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண இப்போ நம்ம யூங்கி அந்த இடத்துக்கு 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு இருங்க ஒரு நிமிஷம், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? இது ரீயூனியனா இல்லை? ரீயூனியன் தான், பட் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னது? அந்த காரியத்தை முதல்ல சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பின்னாடி நவுந்து போ முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நவுத்துறாரு பின்னாடி. கூட சேர்ந்து ஒன்றுமே புரியாமல் நம்ம டேவும் சேர்ந்தே பின்னாடி நவுடுறாரு. இப்போ நம்ம யூங்கி தான், ஏய் நீ எங்கே நவுடுற? இங்கே இருக்கிற சீனே நீ தான் மெயின் கேரக்டர், முன்னாடி நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவையும் ஜங்குக்கையும் நடுவில் நிற்க வச்சுட்டு எல்லாருமே பின்னாடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் இவங்கிட்ட அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டாங்க, அது நினைக்கிறாங்க. இப்போ ஓகே சரி, டே ஜங்குக் ஆல் தி பெஸ்ட், ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்லிட்டு அந்த கூட்டமாக இப்போ நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு சுத்தமாக ஒரு பர்சன்ட் கூட ஐடியா இல்லை. அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த மொட்டை மாடிக்கு இருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி பலூன் செட்டப்பு, நைட் ஸ்கையு பக்காவாக இருக்குது சீனரி. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு என்ன ஆச்சு ஏன் இப்படி? வெயிட் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், கண்டிப்பாக உனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? ஏன் பயப்படுற? தெரியலையே, என்ன ஆச்சு? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கோட்குள்ளே இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸை பார்த்தது நம்ம டேக்கு புரியுது, அந்த சீனரி செட்டப்பெல்லாம் வச்சு புரியுது. அவர் அப்படியே அவருடைய கையை வச்சு அவருடைய ஃபேஸையே ஒரு மாதிரி கவர் பண்ணிக்கிறாரு ஷை ஆகிட்டு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது ஜங்குக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டேக்கு தெரிஞ்சிருச்சு, டே வெக்கப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜங்க் தான் ஒரு மாதிரி பெரும் மூச்சு எடுத்துகிட்டு, டே கையை எடுத்துகிட்டு என்னை பாரு, சொல்ல நீ கையை எடுத்துகிட்டு என்னை பாரு, கேமரா ஃபோக்கஸ் பண்ணோம். கேமராவா? என்னடா சொல்கிற? இது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட், அதுவும் சின்ன வயசுலேருந்து யோசித்த ஒரு விஷயம். அதனால் சின்ன வயசுலேருந்து யோசிச்சியா? அது முன்னாடி யோசித்தான், பண்ணுவானான்னு தெரியாமல் இருந்தேன், பண்ணுறேன், அதான் கேப்சர் பண்ணணும்ல. கையெடு. மாட்டேன். கையை எடுக்கிறியா இல்லை உங்கள் அம்மாவுக்கு உங்கள் தொடப்பு கட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, நான் கையை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் பொறுமையாக அவருடைய ஃபேஸில் இருந்து கையை எடுக்க அவருடைய ஐஸை மட்டும் அப்படி விசிபிளாக வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்க. நம்ம ஜங்குக்கு அவருக்கும் செய்யாகுது, நம்ம டேக்கும் செய்யாகுது. இப்போ ஃபைனலி நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு முன்னாடி அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது முட்டி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி முட்டி போட்டு நம்ம டீ முன்னாடி நிற்க நம்ம டேக்கு அவர் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் நம்ம டேன்ட்டு. பட் வெளியே மொத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, நின்ன இடத்துல குதிச்சுட்டு நிற்கிறாரு நம்ம டே. இப்போ நம்ம சங்குப்தா நம்ம டே ஹாப்பினஸை பார்த்து அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ நம்ம டே கிட்ட, ஓகே டே எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், பட் எல்லாமே மறந்து போச்சு. நான் உனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி ஒரு தாட் இருந்துச்சு, ஏன்னா நீயும் என்கிட்ட பாசமாக இருப்பியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இத்தனை நாள் தெரிஞ்ச ஒரு பையனுக்கு அந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஜஸ்ட் ஒரு பிரதராக உனக்கு இருக்க பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த பார்க்கில் விட்டுட்டு போகும்போது என்னையும் அறியாமல் நான் அழுதேன். நான் யாருக்காகவும் அழுததில்லை, என்னையும் அறியாமல் நான் அழுதேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உன்னை அன்றைக்கி விட்டுட்டு போனது. அதனால் எனக்கு புரியவும் வந்துச்சு, உனக்கு கண்டிப்பாக நீ லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை எப்படியாவது மறக்க வைக்கணும்னா என்னால் உனக்கு
எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. இதை தாண்டி நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பரிகாரமாக உன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இன்சிடெண்ட்டை மறக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே மாறி மீட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேக்கிட்ட அப்படியே நடுங்கி நடுங்கி பேசிகிட்ருக்கா. நம்ம சங்குக்கு இப்படி பேசும்போது நம்ம டே அவருடைய ஐஸையே பார்த்துட்ருக்காரு. கண்ணுலேருந்து கண்ணீர் ஊற்றுது, சிரிப்பும் வருது, குதிச்சுட்டு நிற்கிறாரு. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆமான்னு மண்டே ஆட்டுறாரு டிங்கி டிங்கின்னு. எஸ் எஸ் ஐடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம டேவுடைய அம்மா அப்பா, சங்குக்குடைய அம்மா அப்பா எல்லாருமே. அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு சீரப் பண்ண நம்ம சங்குக்கு வந்து டேவுடைய கையை பிடிச்சி ரிங்கை போட்டு விடுறாரு. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஹாப்பினஸ் பரவ ஆரம்பிக்குது. நம்ம சங்குக்கு எழுந்திரிச்சு நம்ம டேவைக்கிட்ட இழுத்து போட்டு டைட்டாக ஹக் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்தில் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறாரு நம்ம சங்குக்கு. அப்படியே நம்ம டே மெல்ட் ஆகிடுறாரு. அவருடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிஸ்ஸாக இருக்கும் அது நம்ம சங்குக்கு தான். அப்படியே மெல்ட் ஆகிட அந்த கிஸ் அங்கேயே பிரேக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாருமே நம்ம சங்குக்கு வந்ததையும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததையும் அவ்வளோ ஜாலியாக என்டர்டைன் பண்ணுறாங்க. டைம் வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆகுது. எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம சங்குக்குடைய அம்மா அப்பா, டேவுடைய அம்மா அப்பாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. டிவியும் சங்குக்கையும் கொஞ்சம் நேரம் அந்த மொட்டை மாடிலேயே தனியாக விட்டுடுறாங்க. இப்போது நம்ம சங்குக் தான் எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம டேக்கிட்ட ஒரு மாதிரி தயங்கி வந்துட்டுருக்கா. நம்ம சங்குக் வந்து அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி எகிரி வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம சங்குக்கை. இப்போ வரையும் நம்ம சங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி. எதுக்கு சாரி கேட்குற? அன்றைக்கி உன்னை விட்டு போனதுக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு இப்போ மறந்து போச்சு தெரியுமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சங்கு நீ இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு. இந்த ப்ரிப்பரேஷனில் எப்போ பண்ண? நான் ஆஃப்டர்நூனே வந்துட்டேன் டே. வந்து முதல்ல அம்மா அப்பாவை தான் கன்வின்ஸ் பண்ணேன். அடுத்து உன்னுடைய அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணேன். கன்வின்ஸ் பண்ணிட்டியா? அதனால தான் ப்ரப்போஸ் பண்ணும்போது மேலே வந்து நின்னாங்க. எப்படி முதல்ல இதெல்லாம் எப்படி யோசிச்சா? இல்லடே, அன்றைக்கி உன்னை தனியாக விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் புது இடம் அப்படின்றத தாண்டி உன்னுடைய தாட்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அங்கே 2-3 பேர் ப்ரப்போஸ்லாம் பண்ணாங்க. அட பாவி, ஆனால் எனக்கு அக்செப்ட் பண்ணவே தோணல தெரியுமா. உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணது விளையாட்டுத்தனமாக தான் பண்ணேன். ஆனால் அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கே உன்னை பர்சனலாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் யோசித்தேன் தப்பா சரியான்னு. அதில் வேறு நீ என்னை விட சின்ன பையனா, செட் ஆகுமா அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் நானே ஒரு விஷயத்தில் உன்னை விட்டு கொடுத்து போகும்போது நீ என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. நீ என்னை விடவும் மெச்சூராக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக நீ வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த லாயல்ட்டியை நான் ஏமாற்றக்கூடாதுன்னு என் லைஃப்பை அவங்க கூடயே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஏய், என்ன தானம் பண்ணுறியா? லவ் பண்ணுறேன்டா. ஐயோ ஜங்குக்கு இப்படிலாம் பேசுகிறத பின்ன யார்கிட்ட போய் நான் எப்படி பேசுகிறது? எனக்கு ஷையாகுதுடா. எனக்கும் அப்படி தான் இருக்குது. புதுசாக இருக்குல்ல? சரி ஜங்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபோன் எடுத்து அவரை ஃபர்ஸ்ட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக் கூட அவர் ரிங் வேறு போட்டிருப்பார் இல்லையா, நம்ம ஜங்குக் போட்டு விட்டது அந்த ரிங்கை காட்டின மாதிரி ஒரு செல்ஃபி. அந்த செல்ஃபியை ஆன் ஸ்பாட்டு நம்ம ஜங்குக் கிட்ட இருக்கும்போதே ப்ரொஃபைலில் எடுத்து வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, அவருடைய ஃபோன் எடுத்து நம்ம டே அந்த ப்ரொஃபைல் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏஸ்தட்டிக்காக நம்ம டேவுடைய ஃபேஸ் அந்தளவுக்கு தெரியாத மாதிரி, பட் அவருடைய சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அவருடைய டிபியில் வைக்க நம்ம டே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவார். அவர் ஃபஸ்ட்டு அப்படியே டக்குன்னு கிஸ் பண்ணதும், பட் அதை அவன் டிபியில் வைக்கிறான் அப்படின்றத பார்த்ததும் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. என் கான்டாக்டில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களாம் தெரிய வேணா நான் கமிட்டட்னு அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது நம்ம அப்படி 2 பேருமா சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் டிபி வைக்க நம்ம ஜிமன், யோகி எல்லாருமே உட்காந்து ஃபோன் பார்க்குறவங்களுக்கு சும்மா அவங்க அப்படியே சேட்குள்ளே வரும்போது நம்ம டேவோடைய ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே அந்த ரிங்கை காட்டிக்கிட்டு அழகாக செல்ஃபி எடுத்து ப்ரொஃபைல் வச்சுருக்கதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிடுது. எப்படியோ டேக்கும் ஜங்குக்கும் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது. 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஜங்கு கூடயே நம்ம டேவும் வந்து ஷிஃப்ட் ஆகி காலேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு அவரு கூடயே ஸ்டே பண்ணி அவரு கூடயே வேலையும் பார்க்குறாரு. ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கப்புள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு. ஓகேடா, நான் இங்கேயே இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷையாகிடுச்சு எனக்கு. நான் போகிறேன். பை. குட் நைட் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.